இப்போதைக்கு வெளியில இருக்கிற காயத்துக்கு நாங்க மருந்து கொடுத்துருக்கோம். ஆனா இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் பிராக்சருக்கே கட்டு போட முடியும். இன்னும் 3 மாசத்துக்கு இந்த கண்டிஷன் இப்படிதான் இருக்கும். மற்றபடி இப்ப இவரை நீங்க கூட்டிட்டு போலாம். நான் சொன்னபடி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க எப்போ வரணும்னு நான் ரிப்போர்ட்ல எழுதி தரேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், நல்லது, பாத்துக்கிறோம். டாடி ஓகே, டேக் கேர். யா டாட் போலாமா? சின்ன காயம் தானே. டாக்டர் சொன்னதை கேட்டியா? அப்படியே ஃபாலோ பண்ண. ஐ அம் ஃபைன். பெயின் தான் கொஞ்சம் இருக்கு. சரி வா. யா பாத்து. ஓ பெயின் இருக்கா? ஐ அம் ஃபைன். பாத்து வா. நல்ல வேளை இவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிடுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் தங்க வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஏய் சூர்யா, இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைலாம் இனிமேல் செய்யாதடா, புரியுதா? டேய், நான் ஒன்னதான்டா கேட்டேன். அதுக்கு தான் டாடி நான் நந்தினிய சொன்னேன். நந்தினி, டாடி கேட்டது புரிஞ்சது இல்ல? இந்த மாதிரி வீட்டு விட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நேத்து ராத்திரி என்ன ஊருக்கு போன்றீங்க, இன்னைக்கு காலையில நான் விளையாட்டுக்கு சொன்னேன்றீங்க. சரி போலான்னு கிளம்புனா கைய கிழிச்சுக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் டாடி, நான் அவ்வளோ டஃப்பான ஆளா என்ன? நீ கொஞ்சம் டஃப்பான ஆள் தான்டா, ஆனா தப்பான ஆள் இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நந்தினி வீட்டுல வச்சு என்கிட்ட பேசும்போது நான் மொத்தமாவே தப்பு, நான் ரொம்ப செல்ஃபிஷான ஆளு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா டாடி. நான் சொன்னதெல்லாம் கம்மி சார். கிளம்புற நேரத்துல போதும்னு நினைச்சு விட்டேன். இப்ப சொன்னா கூட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவேன். ஐயோ வேண்டாமா. ஐயோ திருப்பியும் கொட்டிராத, நீயே வச்சுக்கோ. திரும்பவும் முதல்ல இருந்து கேட்கறதுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல. இந்த கை வேற பயங்கரமா வலிக்குது டாடி. என்னங்க, இதுல வச்சுக்கங்க. கட்டு போட்டிருக்க கைய இப்படி தொங்க விட்டா வலிக்க தான் செய்யும். விட்டா ரத்தமும் வரும், வீங்கும். ஓகே மேடம். நந்தினி, இந்த டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? இந்த ஊர்ல ஒத்தடம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு ஒத்தடம் கொடு. அப்பதான் வழியெல்லாம் சீக்கிரமா சரியாகும். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். இப்படி இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருப்ப இல்ல நந்தினி? அதான் நீங்க போக விடலையே. நீ போயிருந்தாலும் உன் வீட்டுக்கே வந்திருப்ப. முன்னாடினா ஓகே, கொஞ்சம் தூரம் ஊர்ல இருந்த. இப்போ உன் ஃபேமிலி இங்க தானே இருக்கு, அதனால கண்டிப்பா வந்திருப்பேன். ஏன் டாட்? ஆமா ஆமா. புரியுதா? அம்மா, நீங்க கேட்ட நெல்லிக்காய் ஜூஸ்மா, புதினா எல்லாம் தூக்கலா போட்டு கொண்டு வந்திருக்கோம்மா. இந்தாங்கம்மா, வச்சுட்டு போ. என்னடா, எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? இல்லைங்கம்மா, ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா கொஞ்சம். அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். போ, போய் வேலையை பாரு. ஆகட்டுமா. அத்தா சொல்லுதாயே. அண்ணன் எங்கன்னு இருக்கீங்க? வீட்டுல தானே இருக்கீங்க? அத்தா ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, அது கெட்டா குட்டி வச்ச உடனே அந்த கதை தான் எனக்கு. வீட்டுல தான் இருப்பேன், எங்க போறேன்? அது சரிதா. சின்னையா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. இப்ப அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா அத்தா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயே. அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிச்சாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ணன், நீங்க அந்த ஆரத்தி தட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறீங்களா? ஏத்தா இதெல்லாம் நீ சொல்லணுமா? இந்த உடனே ரெடி பண்ணிட்டேன், போன வையே. சரிண்ண. ஐயா சொல்லிட்டேங்க ஐயா.
ஏய் நில்லு, அம்மா இங்க வா. அம்மா கையில என்ன? அதுவாம்மா, நம்ம சின்னையா உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி இருக்கார்ல, அவர் இப்ப குணமாயி வீட்டுக்கு வர்றாப்லையா. நம்ம ஐயாவை ஆரத்தி எடுக்கிறதுக்காக நந்தினி ஃபோன் பண்ணி சொன்னிச்சுமா, அதுக்காக தான் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு போறேன். ஆ, அவன் பெரிய போர் வீரன், சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருக்கான். அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி வேணாம், ஒண்ணு வேணாம். கொண்டு போய் உள்ள வை. இல்லம்மா, ஏய், என்ன வெளியிலே வரக்கூடாது. போ. ஆகட்டும்மா. இவன் பண்ண வேலைக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. நந்தினி கூட்டிட்டு போமா, போய் ரெஸ்ட் எடு. நில்லடி. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? என்னமோ பெரிய இவ மாதிரி 10 பக்க டயலாக பேசிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன, திரும்பி எதுக்குடி இங்கே வந்திருக்க? இவன் கையில அடிபட்டத சாக்கா வச்சுக்கிட்டு பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டியா? இல்லம்மா, நான் நிறுத்தடி. ஏண்டி, நானும் உன்னை பல மாசமா கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ எல்லாத்தையுமே கணக்கு போட்டுதான் செய்யற. எங்க பம்மனும் எங்க யார தூண்டி விட்டா காரியத்தை சாதிக்கலான்னு எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் செய்யறல்ல. சுந்தரவள்ளி வேணாம், அவ்வளவுதான் உனக்கு லிமிட். ஒழுங்கா வாய முடிட்டு உள்ள போ. ஓ, முன்னாடி நான் பேசினா இந்த ஹீரோ சார் தான் சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவாரு. இப்போ அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் சண்டைக்கு வரல, வீட்டுன்னா அப்படிதான் ஆகும். பேசாம வாய முடிட்டு சும்மா இரு. பாத்தியா, பாரு, இந்த மனுஷன் என்னைக்காவது என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசிருக்காரா? இன்னைக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறாருன்னா யார் காரணம்? நீ. இவதானே காரணம். அந்த அளவுக்கு நடிச்சு பேசி பேசி உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். சீ, எங்கேயோ வெளியில கழட்டி விட வேண்டிய செருப்பை வீட்டுக்கு கொண்டு வந்தா இப்படிதான் அசிங்கம். எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படணும். டாடி, கூல் டாடி. புது செருப்பு நல்லா கடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடிச்சிருக்கு போல. அதனாலதான் வலி தாங்காம பென்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திட்டு போட்டும் டாடி, விட்டுருங்க. ஏய், போது, நிறுத்துடா. புது செருப்பா இருந்தாலும் பழைய செருப்பா இருந்தாலும்